பாமக தேமுதிக உள்ளே, விசிக மதிமுக வெளியே. திமுக போடும் கூட்டணி கணக்கு சாதிக்குமா சறுக்குமா? திமுக கூட்டணியில் மாற்றம் வரும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இந்த மாற்றம் நிகழ இருப்பதாக அரசியல் கணிப்பர்கள் கணிப்பது உண்மையா? ஏன் இந்த திடீர் மாற்றம்? இப்பொழுதுள்ள கூட்டணிக்கு என்ன குறைச்சல் என்பனவற்றை இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போதைய திமுக கூட்டணி தொடர் வெற்றிகளை பெற்ற நிலையில் கூட்டணியில் மாற்றம் ஏதும் ஏற்படாமல் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருந்தது. வருகின்ற 2026 தேர்தலிலும் இதே கூட்டணி தொடரும் என்றே எதிர்பார்த்த நிலையில் அந்த கூட்டணியில் மாற்றம் வரும் என்று அரசியல் நோக்கர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போதுள்ள கூட்டணி சரியாகத்தானே போய் கொண்டிருக்கிறது. திருமாவளவன் முடிந்தவரை திமுக ஆட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்து வருகிறார். ஒரு சில நேரங்களில் திருமா தனிக்கட்சி தலைவரா திமுக தொண்டரா என்கின்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்படும் வகையில் கூட தனது அதிதீவிரமான ஆதரவை திமுகவுக்கு அள்ளி அள்ளி வழங்கி வருகிறார். அப்படி இருக்கும்போது ஏன் விசிகாவை வெளியேற்ற திமுக நினைக்கிறது என்றால், அதற்கு முதல் காரணமாக சொல்லப்படுவது விசிக அதிகமான தொகுதிகளை கேட்க இருக்கிறது என்பதும், ஆட்சியில் பங்கு கேட்க உள்ளதாகவும், குறிப்பாக திருமாவுக்கு துணை முதல்வர் பதவியை கேட்க உள்ளதாகவும், அதற்கு முன்னோட்டமாகவே சில மேடைகளில் திருமா ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்ற முழக்கம் விசிக கூட்டங்களில் எழுந்து வருகிறது. இந்த கோரிக்கைகளை ஆரம்பத்திலேயே நீர்த்து போக செய்யவே திமுக விரும்புகிறது. அடுத்தது, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததால் விசிகாவில் இருக்கும் பெரும்பான்மையான இளைய தலைமுறையின் வாக்கு விஜய் பக்கம் போக இருப்பதாக ஒரு கருத்து நிலவுவதால் விசிகாவின் வாக்கு வங்கி பெரிதாக சரியக்கூடும். குறைந்த அளவு வாக்கை வைத்துக்கொண்டே துணை முதல்வர் பதவி வரை அவர்கள் கற்பனை செய்வதால் திமுக அதை ரசிக்கவில்லை. மூன்றாவதாக, விசிக தேமுதிகவோடு ஒப்பிட்டால் தேமுதிகவுக்கு சற்று கூடுதல் வாக்கு இருப்பதாக உளவுத்துறை கணித்துள்ளது. எனவே விசிகாவை வெளியேற்றினால் இழப்பு ஏற்படும் வாக்கை சரி செய்ய தேமுதிக வாக்கை ஈடு செய்துவிடலாம் என்பது திமுகவின் கணக்காக உள்ளது. ஆக, திமுக கொடுக்கும் தொகுதிகளை விசிக வாங்கிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டால் விசிகாவை திமுக கூட்டணியில் வைத்திருப்பார்கள். திருமா ஏதாவது பிரச்சனை செய்தால் விசிகாவை வெளியேற்றி தேமுதிகவை வரவேற்று தனது அரசியல் ஆட்டத்தை ஆடத் தொடங்கும் திமுக. அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி என்றெல்லாம் வீர வசனம் பேசும் திருமாவிடம் திமுக எதிர்பார்ப்பது என்னவோ, அடங்கி இரு, அடி பண்ணி திரும்பிப்படு என்பதே ஆகும். ஆக, விசிக அமைதியாக இருந்தால் 2026 கூட்டணி தொடரும். ஏதாவது ஆர்ப்பாட்டம் செய்தால் விலகும் நிலை தானாக ஏற்படும். திருமாவை வரவேற்க நடிகர் விஜய் வழிமேல் விடி வைத்து வரவேற்க தயாராக உள்ளார். ஆனால் ஜெயிக்கணுமே. அப்படி விசிக வெளியேறும்போது உதிர்க்கும் வாசகம் என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால், பாஜகவிடம் இருப்பது ஆரிய சனாதனம், திமுகவிடம் இருப்பது திராவிட சனாதனம், திமுகவை வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்பன போன்ற வாசங்களாகத்தான் இருக்கும். எனவே விசிக வெளியே, தேமுதிக உள்ளே என்பது ஓரளவு உறுதியான தகவல். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அடுத்த கட்சி மதிமுக. இக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுகவிடம் எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் திமுக தங்கள் கட்சியினரை எம்பி ஆக்கிவிட்டதால் கால் கடுக்க காத்திருந்த கொக்கு மீனின்றி ஏமாந்த கதையாக போனது. அதனால் பாஜக கூட்டணியில் சேர்ந்து விடலாம் என்பது புரட்சி புயல் புதல்வரின் எண்ணமாக உள்ளதாக கேள்வி. அதே நேரம் துரை வைகோ எம்பியாக இருப்பதால் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் தேர்தலுக்கு பிறகு அப்பாவின் மூலம் முயற்சி செய்து மோடியிடம் சொல்லி அடுத்த மந்திரி சபை விரிவாக்கத்தின் போது தானும் மந்திரியாகி வரலாற்றில் இடம்பெற்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக கேள்வி.
மதிமுக வேறு இப்போது மல்லை சத்யாவோடு போராடி கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களிடம் இருக்கும் வாக்கு விழுக்காட்டில் சுருக்கம் ஏற்படவே வாய்ப்புள்ளது. பெருக்கம் இல்லாத ஒரு கட்சி சுருக்கத்தை சந்தித்துக் கொண்டே இருப்பதால் அக்கட்சி மீது வெறுப்பு திமுக தலைமைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சரி, மதிமுக வெளியேறினால் ஏற்படும் வாக்கிழப்பை எப்படி சரி கட்டலாம் என்று நினைத்த போது பாமக ஞாபகம் திமுகவுக்கு வந்துள்ளது. என்னதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை இருந்தாலும் சில நிர்வாகிகள் வேண்டுமானால் மணிக்காக மணியோடு மணிக்கணக்கான நேரம் ஒதுக்கி உழைச்சாலும் தொண்டர்கள் என்னமோ டாக்டர் ராமதாஸின் பக்கம் இருப்பதாகவே உளவுத்துறை கூறியுள்ளதால் டாக்டர் ராமதாஸின் பாமகவை திமுக பக்கம் இழுக்கும் வேலையை மூத்த அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கிட்டத்தட்ட பேசி முடித்து விட்டதாகவும் ஒரு நல்ல நாளில் கூட்டணியில் சங்கமிக்க இருக்கும் பாமகவை வரவேற்க தயாராக இருப்பதாக கேள்வி. மேலும் வன்னியர்களின் வாக்கை கவர 10.5 விழுக்காட்டில் திருத்தம் செய்து தேர்தலுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவின் வாக்கோடு பாமக வாக்கை ஒப்பிட்டால் பாமகவுக்கு சில விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக இருப்பதால் பாமக உள்ளே வரும், மதிமுக வெளியே போகும். வைகோவும் துரை வைகோவும் மாறி மாறி முதல்வரை சந்தித்தாலும் முதல்வரின் கோபம் குறைந்தபாடில்லையாம். எனவே மதிமுக வெளியேற்றம் உறுதி என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள். அண்மையில் எடப்பாடி ஒரு கூட்டத்தில் பேசிய போது ஒரு பிரம்மாண்ட கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரவுள்ளதாக கூறியிருந்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி இதுவாக இருக்குமோ என்று அரசியல் கணிப்பர்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கண்ட இரு கட்சிகளையும் வெளியேற்றிவிட்டால் மற்ற இரு கட்சிகள் வாய்ப்பொத்தி கொடுப்பதை வாங்கிக்கிட்டு தேர்தலில் போட்டியிடுவதை தவிர வேறு வழியில்லை. அந்த இரு கட்சி எது என கேட்கிறீர்களா? அதாங்க தோடா தோடா சிவப்பு தோடா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன் என்றதும் தோள் கொடுக்க தொடர்கள் தோதாக உள்ளார்கள் என்றே கருதப்படுகிறது. இதற்கிடையே பன்னீர் கூட்டணிக்கு வந்தால் தென் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு பலம் கூடும் என்று எண்ணி இருந்த நிலையில் பன்னீரின் பாசக்காரர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தால் நாங்கள் உங்களை விட்டு விலகி விடுவோம் என்று கூறியதும், இல்லப்பா நான் எப்பவுமே உங்க பக்கம்தாம்பா என்று எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அணிமாறி அணியில் இருப்போம் என்ற கனவு மாறி போன எண்ணம் இனி மாற்றமில்லை திண்ணம். அணிமாறி அணியில் இருப்போம் என்ற கனவு மாறி போன திண்ணம் மாறி போன எண்ணம் இனி மாற்றமில்லை திண்ணம் என்று சோக கீதம் பாடிக்கொண்டிருப்பதாக கேள்வி. எனவே பன்னீர் சமாதானம் செய்யப்பட்டு பிரதமரை சந்திக்க விட்டு சமரசம் ஏற்பட்டு பாஜக கூட்டணியில் தொடர்வார். அதுவே பன்னீருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகும். தினகரனும் நயினார் நாகேந்திரனும் அதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போதைக்கு கூட்டணி குறித்த செய்திகள் இவ்வளவுதான். நாளை நடப்பதை யார் அறிவார்? நடப்பதை நாமும் பார்த்திருப்போம். நன்றி, வணக்கம்.